குவைத்தில் 10வது மாடியிலிருந்து விழுந்து இந்திய இளைஞர் உயிரிழப்பு. இந்த செய்தியை பத்தி பார்க்க போறோம். அடுத்து, குவைத்தில் அதிவேக ஓட்டுநர்களுக்கு கடும் எச்சரிக்கை. அடுத்து, குவைத்தில் வாகனத்தின் ரகசிய அறையில் 210 சிகரெட் கார்ட்டன்கள். குவைத்தில் கடத்தல் முயற்சி முறியடிப்பு. இது போன்ற குவைத்தின் முக்கிய செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பாருங்கள். முதல் செய்தி, குவைத் சால்மியாவில் உள்ள கட்டிடத்தின் 10வது மாடியிலிருந்து தவறி விழுந்து கேரளா பாலக்காடு சேர்ந்த அர்ஜுன் ரவீந்திரகுமார் வயது 25 பரிதாபமாக உயிரிழந்தார். உடலை சொந்த ஊருக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன. அடுத்த செய்தி, குவைத்தில் வாகனத்தில் 150 கிலோமீட்டர் வேகத்தை மீறும் வெளிநாட்டவர்கள் நாடு கடத்தப்படலாம். 170 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் கைது, 200 கிலோமீட்டர் அல்லது அதற்கு மேல் சென்றால் சிறை தண்டனை உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என குவைத் போக்குவரத்து துறை எச்சரித்துள்ளது. அடுத்த செய்தி, குவைத்தில் கடும் வெயிலை முன்னிட்டு மதிய நேர வெளிப்புற வேலை தடையை கண்காணிக்க மனிதவள ஆணையம் தீவிர ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. அல் முத்லா பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையில் 7 பணித்தளங்களில் 23 விதிமீறல்கள் கண்டறியப்பட்டுள்ளன. விதிகளை மீறும் நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். அடுத்த செய்தி, குவைத்தில் நுவைசிப் எல்லைச் சாவடியில் வாகனத்தின் ரகசிய அறைகளில் மறைத்து 210 சிகரெட் கார்ட்டன்களை வெளிநாட்டுக்கு கடத்த முயன்ற வளைகுடா நாட்டைச் சேர்ந்த ஒருவரை அதிகாரிகள் கைது செய்தனர். இதுபோன்ற குவைத்தின் முக்கிய செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப், லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.